வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவிற்கு அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி, ஆல் இந்தியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி ஆகிய கட்சிகள் ஆதரவு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை இரு கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கிய நிலையில் திமுக அரசு தங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களது முழு சம்மதத்தோடு முழு பரிபூர்ண எங்களது ஆதரவினை நாங்கள் இந்த தேர்தலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அறங்காவலர் குழு, அதாவது இந்து அறநிலைத்துறையிலே அது சார்ந்த ஆலயங்களில் எங்களுக்கு அறங்காவலர் உறுப்பினர்களாக பதவி கொடுப்பதாக அறிவித்தார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம். பொதுச் செயலாளரின் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் புரட்சித் தமிழர் மேற்கொண்ட எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக அம்பத்தூர் மற்றும் ஆவடி தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம். வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் அம்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சியுரையாற்ற இருப்பதாக அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 22ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மாதவரம் தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற முழக்கத்துடன் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் புரட்சி தமிழர். அன்றைய தினம் மாலை 5 மணி அளவில் பொன்னேரி தொகுதியில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 25ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி தொகுதி மக்களிடையே எழுச்சியுரையாற்ற இருக்கும் புரட்சி தமிழர். மதுரவாயல் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டப வளாகத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 26ஆம் தேதி மாலை தாம்பரம் மற்றும் பல்லாவரம் தொகுதி மக்களிடையே எழுச்சியுரையாற்ற இருக்கும் புரட்சி தமிழர். பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. ஈரோடு மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், கருப்பண்ணன், எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், கருப்பண்ணன், ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை. ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களுக்கு திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு.
நம்முடைய பகுதிக்கோ நம்ம குனியமுத்தூருக்கோ இந்த பகுதிக்கோ நம்ம தொகுதிக்கோ எதாவது செஞ்சிருக்கேன்னு எதுவுமே செய்யலை. நம்ம இருக்கும்போது நம்ம தொகுதிக்கு எல்லா சாலைகளும் போட்டோம். நம்ம தொகுதிக்கு தனியாக ஒரு காலேஜ் 9 கோடியில் கொண்டு வந்தோம். 2000 ரூபாய் ஃபீஸில் குழந்தைய படிக்கிறாங்க. தனியாக கூட்டு திட்டம் கொண்டு வந்தோம். 50 கிலோமீட்டர் கொண்டு வந்தோம். அது இந்த பாலக்காடு மெயின் ரோடெல்லாம் ஃபஸ்ட் எப்படி இருந்தது? அதிகமான விபத்துகள் ஆச்சு. அந்த ரோடு அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் வச்சு லைட் போட்டு விபத்துகளை குறைச்சோம். அமைச்சராக வாய்ப்பு தந்த பின்னால் 2011 கோயம்புத்தூரையும் மாற்றி அமைச்சோம். இன்னைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. கோவை மேற்கு புறவழிச்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை நேரில் வரவழைத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டித்ததன் எதிரொலி. மேற்கு புறவழிச்சாலை அறிவொளி நகர் சந்திப்பு பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிப்பு. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக MGR இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று சிறப்புரை. 5000 கொடுத்தாலும் 50000 கொடுத்தாலும் திமுகவை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும், திமுக அரசின் விலைவாசி உயர்வால் மக்கள் வருடத்திற்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக செலவு செய்வதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. இந்த 5 வருஷத்துல நீங்கள் மின் கட்டணம், அதே போல் சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள். இதெல்லாம் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு இந்த ஆட்சியில் உங்களுக்கு விரயமாக இருக்குது, நீங்கள் பணத்தை இழந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லணும். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் ரூபா போயிருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் ரூபா போயிருக்கும். குறைஞ்ச 3 லட்சமாவது போயிருக்கும். அதை எடுத்து அதில் தாலிக்கு தங்க இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுறலாம். சாதாரண பண்ண செலவு மட்டும் எடுத்துட்டாலே 3 to 5 லட்சம் ரூபாய் போயிருக்கும். இதை தேர்தல் வர உள்ளதால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்பதால் முன்கூட்டியே 5000 ரூபாயை விடுவித்து இருப்பதாக வீடியோ வெளியிட்ட 12 மணி நேரத்திலேயே ஸ்டாலினின் முகத்திரை கிழிப்பு. தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் வாக்கு வேட்டைக்காகவே இந்த தொகை கொடுக்கப்பட்டு இருப்பதாக 71% மக்கள் கூறியிருப்பது ஸ்டாலினின் ஏமாற்று அரசியலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஆதி திராவிடர் நலநிதி மடைமாற்றம் செய்யப்பட்டு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியதாக வெளியான RTI தகவலால் திராவிட மாடலின் முகமூடி கிழிந்து திமுக அரசின் விளம்பர அரசியல் அம்பலம். வாக்கு வேட்டைக்காக பழங்குடியினரின் வாழ்வாதாரம் பலியாக்கப்படுவதாகவும், காகித கணக்குகளால் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுகிறது எனவும் விமர்சனம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான நிதி மகளிர் உரிமை திட்டம் பெயரில் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நலத்திட்டங்கள் புறக்கணிப்பு, விளம்பர அரசியல் மட்டுமே முன்னிலை என ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் விமர்சனம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களான ஒரு பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் இது முழுக்க விடியாத திமுக அரசின் நிர்வாக தோல்வி என அதிமுக கடும் விமர்சனம். தன் குழந்தையை பறிகொடுத்துவிட்டு அழுது துடிக்கும் அந்த தாயின் கண்ணீருக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது எனவும் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்ட 10 தேர்தல் வாக்குறுதிகளால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் புதூரில் புதிய சமூக நலக் கூடத்தினை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர், திமுக அரசு 5000 ரூபாய் என்ன தங்க கட்டியே கொடுத்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என திட்டவட்டம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது. இது முதலமைச்சரை 10 நாட்களாக தூங்க விடலை. தூங்காமல் இருந்து அவர்
என்ன செய்யறதுன்னு அஞ்சு போய் இந்த 5000 ரூபாய் பயன் கொடுக்குமா, பயனளிக்குமா? என்ன பயனளிக்காது. திமுக தங்க கட்டியா கொடுத்தா கூட மக்கள் குவித்து போயிருக்காங்க. திமுக தான் ஒரே எதிரி என்றும் கவனத்தை சிதறவிடக் கூடாது என்றும் பாட்டாளி சமூக ஊடக பேரவை ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்றும் திமுக ஒற்றை இலக்கத்தில்தான் வெற்றி பெறும் என்றும் திட்டவட்டம். நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த கூட்டணி தான், உங்களுக்கு ஏத்த கூட்டணி, நம் கட்சிக்கு ஏத்த கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. உறுதியா நம்ம கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது நான் சொல்றேன். திமுக சிங்கிள் டிஜிட்ல வரும். சிங்கிள் டிஜிட் 1991ல 2-1 தான் ஜெயிச்சது திமுக. அந்த நிலை வரும். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ. மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவார்கள். தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். சேலத்தில் நடைபெற்ற நடிகர் விஜயின் பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கரூரில் 41 பேர் இறந்த துயரம் அடங்குவதற்குள் மற்றொரு அப்பாவி தன்னால் உயிரிழந்த நிலையில் நிவாரணமும் வழங்காமல் ஆறுதலும் தெரிவிக்காமல் இருப்பது கொடூர மனதின் உச்சம் என பொதுமக்கள் சாடல். வங்கதேசத்தின் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது. அரசியல் மாற்றத்திற்கு பின்வந்த இந்த அழைப்பு இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரை. தமிழ் மொழி இந்தியாவின் பெருமை மட்டுமல்ல, அது உலகின் மிக தொன்மையான மொழி என புகழாரம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கொத்தமங்கலம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். காமுக தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக ஆளும் கட்சி பிரமுகர்கள் புகார் கொடுக்க வேண்டாம் என பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் கட்ட பஞ்சாயத்து செய்த நிலையில் இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா என மக்கள் அதிருப்தி. திருப்பூரில் 19 வயது இளம்பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்ததாக திமுக வழக்கறிஞர் சிவகுமார் மீது புகார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடங்கி திமுக நிர்வாகிகளின் தொடர் பாலியல் குற்றப்பட்டியல் நீள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலத்தில் சாலையில் நடந்து சென்ற 23 வயது பெண்ணிடம் முகவரி கேட்பது போல் நடித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 72 வயது முதியவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, ரோட்டிலும் பாதுகாப்பில்லை என்ற நிலையில் இருந்து இளைஞர்களிடமும் பாதுகாப்பில்லை, முதியவர்களிடமும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் வேதனையின் உச்சம் என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே கணக்கெடுப்பு நடத்த வந்திருப்பதாக நாடகமாடி தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி செயின் பறிக்க முயன்ற மற்றொரு பெண் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அச்சம். வக்ஃபு வாரியத்தை தொடர்ந்து தலைமை ஹாஜி நியமனத்திலும் அரசு எங்களுக்கு எதிராக இருப்பதாக கூறி சன்னி பிரிவு முஸ்லிம்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பதால் கடும் அதிர்ச்சியில் திமுக தலைமை. சன்னி பிரிவினருக்கு எதிரான நிலையில் இருந்து திமுக மாறவில்லை எனில் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என சன்னி பிரிவு முஸ்லிம்கள் சூளுரைத்துள்ளதால்
சிறுபான்மையினரின் பாதுகாவலன் என்ற திமுகவின் பிம்பம் உடைந்து நொறுங்கும் நிலை. காங்கிரஸ் உயிரை வாங்குகிறது என பேசிய ராஜ கண்ணப்பனின் பொதுக்கூட்டங்களை ரத்து செய்து உடனே சென்னைக்கு வரும்படி உத்தரவிட்ட திமுக தலைமை. காங்கிரசின் கண்டனத்திற்கு அஞ்சி நடுங்கி அமைச்சர் கலந்து கொள்ள இருந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களை ஸ்டாலின் ரத்து செய்திருப்பதால் உடன்பிறப்புகள் கடும் அதிருப்தி. திமுகவை சேர்ந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தமிழக பெண்களை இழிவாக பேசிய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் பெண்களுக்கு எதிராக செய்யும் அட்டூழியங்களுக்கு நீதிமன்றம் சென்றே நீதி பெற வேண்டிய சூழல் நிலவுவதால் மக்கள் அதிருப்தி. சேலத்தில் நடிகரை பார்க்க கூடிய கூட்டத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு அமைச்சர் என்கின்ற பொறுப்பு சிறிதும் இன்றி இறப்பை கேலி செய்த அமைச்சர் நாசர். கூட்டத்தை கூட்டிய நடிகர் மனிதாபிமானம் சிறிதும் இன்றி இரங்கல் கூட தெரிவிக்காத நிலையில் ஆட்சியில் இருக்கும் திமுகவினரும் உயிர் பறிபோனதை இரக்கமின்றி கிண்டல் செய்யும் அவலம். விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு. இது 50வது செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அரசவம் அடிச்சிருக்காரு. உண்டு. தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை வந்து சேரவில்லை என பல பெண்கள் ஆதங்கத்தில் இருக்கும் நிலையில் 1,30,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம் என உளறிக்கொட்டிய அமைச்சர் நாசர். அரசின் திட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெறுகிறார்கள் என்பது கூட தெரியாத இவரெல்லாம் ஒரு அமைச்சரா என மக்கள் விமர்சனம். கூட்டம் நடத்தி மக்களை அழைத்த நடிகர் விஜய் உயிரிழந்தவருக்கு இரங்கல் கூட தெரிவிக்க முன் வராதது கடும் கண்டனத்தை கிளப்பியுள்ளது. அமைச்சர் நாசர் கூட மனிதநேய உணர்வு காட்டாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொது மேடையில் மக்கள் உணர்வுகளை மதிக்காத இந்த அலட்சியம் பொறுப்பின்மையையும் மனிதநேயமின்மையையும் வெளிப்படுத்துகிறது. மகளிருக்கு 5,000 ரூபாய் கொடுத்துவிட்டு திமுகவினர் தங்கள் ஊழல்களை மறைத்து வருவதாக நாமக்கல் மாநகரைச் சேர்ந்த பெண்கள் கருத்து. விலைவாசிகளை கடுமையாக உயர்த்திவிட்டு தற்போது 5,000 ரூபாய் வழங்குவது தேர்தல் கண்துடைப்பு நாடகம் என்றும் குற்றச்சாட்டு. இப்போ எலெக்ஷன் வர இப்போ வந்து 5,000 இப்போ திடீர்னு 5,000 போட்டு விட்டுருக்குறாங்க. அப்புறம் அந்த 5,000 எதுக்கு அப்படிங்கிறது எங்கள் விலைவாசி ஏற்றி விட்டுட்டு இப்போ 5,000 கொடுக்குறது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி எங்களுக்கு இருக்கு. எதுக்காக போட்டிருக்காரு? இவ்வளோ நாள் போடாது, இப்போ இந்த எலெக்ஷனுக்காக போட்டிருக்காரு. இது நாள் போடாத பணம் இன்னைக்கு எதுக்கு போடுறாருங்க? மக்களை ஏமாத்தின மாதிரி மறுபடியும் 5 வருஷம் மக்கள் கஷ்டப்பட்டுட்டாங்க. மறுபடியும் திருப்பி கஷ்டப்படுறதுக்கு விரும்பாதீங்க. நல்லபடியா மக்கள் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்து நல்ல இதுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. ஏமாந்துடாதீங்க. கட்சி விதமா அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு வருது, எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. எங்களுக்கு எதுவுமே வரல. எலெக்ஷனுக்காக 4 வருஷமா வராத கோடை காலம் இந்த வருஷம் மட்டும் வருமா? இத்தனை வருஷமா கோடை காலம் வரலையா? எங்களுக்கு பஞ்சம் வரலையா? இதுல எல்லாம் சமாளிச்சு இப்ப கோடை காலங்கிற ஒரு பேர்ல எலெக்ஷனை வச்சு எங்களை பயன்படுத்துறாங்க. நான் 4 வருஷமா கொடுக்காம இந்த கடைசி நேரத்துல அடுத்த மாசம் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்கோசரம் ஒரு 2,000 ரூபாய் சேர்த்தி கொடுத்துட்டேன். நாங்க 5,000 ரூபாய் கொடுத்தோம், 5,000 ரூபாய் கொடுத்தோன்னா என்ன 5,000 ரூபாய்? இது மக்களோட வரி பணத்தை வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வேற என்ன எங்களுக்காக செஞ்சீங்கன்னு சொல்றீங்க? ஒரு பாதுகாப்பு இருக்குதா? முதல்ல பெண்கள் வெளியில போனா இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? எல்லா இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா கஞ்சா போதை இதேலயே தான் இருக்காங்க. நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே 100 நாள் வேலைக்கு சென்ற பெண்களை திமுகவினர் வலுக்கட்டாயமாக பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு. கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள், நாங்கள் எல்லோரும் எதிர்க்கட்சி திமுகவிற்கு, அந்த கூட்டத்தில் 100 ஓட்டு கூட இல்லை என கேலி செய்து பேசிய காட்சிகள் வெளியானது. கூட்டத்துக்கு கூட்டு வந்து சொல்லிட்டு திமுக கூட்டம் போடுறாங்க. எதிர்கட்சிக்காரவங்க தான். நீங்க நம்புறீங்களா நம்பல? இதுல 100 ஓட்டு கூட இருக்காது ஒரு கட்சி திமுக ஓட்டு.
கிராமப்புறங்களில் வெற்று விளம்பர திமுக அரசு மொத்தமாக பெண்களின் எதிர்ப்பை சந்தித்திருப்பது இந்த காட்சிகளின் மூலம் தெளிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட்ட புதிய டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கியவுடன் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டிப்பது அக்கறையா இல்லை பேரமா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் தோல்வி பயம் காரணமாக ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டது தேர்தல் நோக்கமுடைய முறைகேடு என புகார். சிபிஐ அல்லது எஸ்ஐடி விசாரணை வேண்டும் எனவும் சிஏஜி தணிக்கை கோரியும் அதிகாரிகளுக்கு மனு. தோல்வியின் விளிம்பில் இருக்கும் ஸ்டாலின் பணம் கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என முயற்சி செய்யும் நிலையில் முன்பு ஒரு காலத்தில் இலவசங்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு அவருக்கே வினையானது. இந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய வகையில உருவாக்கித்தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா இருக்கு. ஸ்டாலினுக்கு நிலையான நிர்வாக திறமையின்மைக்கு இதுவே உண்மையான சாட்சி. தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு ரயில்வே, நெடுஞ்சாலை, துறைமுக விரிவாக்கம் உட்பட 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இந்த முடிவால் மாநிலங்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேறி உள்ளன என மத்திய அரசு பெருமிதம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 சீட்டுகளை கேட்டு திமுகவிற்கு தொடர்ந்து அழுத்தம் தரும் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு அஞ்சி மற்ற கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் சட்டசபை கூட்டத்தொடரை காரணம் காட்டி திமுக அடிமை கட்சி போல பதுங்குவதால் உடன்பிறப்புகள் அதிருப்தி. ஆட்சியில் பங்கு கிடையாது என ஸ்டாலின் கூறிய பிறகும் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் அழுத்தம் கொடுப்பதால் கூட்டணியில் விரிசல். திமுகவின் செயல்பாடுகளால் கடும் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் டெல்லி தலைமை பதிலடி கொடுக்க தயாராகி இருப்பதாக தகவல். உதயநிதியின் சொந்த தொகுதியில் ஏழை எளிய மக்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்காக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை திமுகவினர் ஆக்கிரமித்து தேர்தலுக்கான பரிசு பொருட்களை குவித்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. திருமண வரவேற்பிற்காக சமுதாய நலக்கூடத்தை முன்பதிவு செய்தவரிடம் மண்டபத்தை ஒப்படைக்காமல் திமுக நிர்வாகிகள் மிரட்டுவதாக புகார். திருப்பத்தூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் டாக் ஆஃப் த நேஷன் என சொல்வதற்கு பதிலாக டேக் ஆஃப் த நேஷன் என உளறி கொட்டிய பொம்மை முதல்வர். தோல்வியின் விளிம்பில் இருக்கும் ஸ்டாலின் தேர்தல் நெருங்க கேலி பொருளாகும் அவலம். மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தால தான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன், இப்போ டேக் ஆஃப் த நேஷன், இப்போ டேக் ஆஃப் த நேஷன், இப்போ டேக் ஆஃப் த நேஷன். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் மது போதையில் தாய் குறித்து அவதூறாக பேசிய ஆத்திரத்தில்
ஐயனார் என்பவரை சிறுவன் உட்பட 2 கொடூரமாக தாக்கி கொலை செய்த பயங்கரம். மதுக்கடைகளை மூடுவதாக கூறி இலக்கு வைத்து மது விற்கும் திமுக ஆட்சியில் மதுவால் சாதாரண சிறு சிறு தகராறுகள் கூட கொடூர கொலையில் முடிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் அருகே குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை கேட்ட மகன் தர மறுத்த தந்தையை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொள்ள முயன்ற பயங்கரம். மதுக்கடைகளை மூடுவதாக கூறி தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்த திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு மட்டுமின்றி குடும்ப உறவுகளும் சீரழியும் அவலம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வெண்மான் கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த 85 வயது முதியவர் காணாமல் போன நிலையில் 2 நாட்களுக்கு பின் ஏரியில் சடலமாக மீட்பு. காணாமல் போன முதியவர் சடலமாக மீட்கப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் பொதுமக்கள் திமுக ஆட்சியில் சந்தேக மரணங்களின் விகிதம் அதிகரித்து வருவதாக விமர்சனம். திருவள்ளூர் அருகே ரவுடியான தனது மாமாவை கொலை செய்த நபர்களை பழி வாங்குவதற்காக நாட்டு வெடிகுண்டுடன் சுற்றித் திரிந்த நபர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீது துளிக்கூட பயம் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இருசக்கர வாகன திருட்டுக்கள் அதிகரிக்கும் நிலையில் 3ஆம் கண்ணான சிசிடிவி காட்சிகள் இருந்தும் கேலிக்குரிய காவல்துறை கண்காணிப்பு. வானகரத்தில் மருத்துவ மாணவர் உட்பட பலரின் பைக் திருடப்பட்டது பெரும் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மதுபான கூடத்தின் மதுப்பிரியரை பார் ஊழியர்கள் கொலைவெறியுடன் தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. இச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சென்ற காவல்துறையினர் இளைஞரிடம் ஆபாசமாக பேசிய காட்சிகள் வெளியான நிலையில் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. ஏறி வேற நின்று எடுத்துட்டு இருக்க அந்த வேலை பார்க்கணும்ல, என்ன கூட்டம் கூட்டிட்டு நீ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை? என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா அதை பார்க்க வேண்டியதானே. இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை செய்கிறீங்க? டிவீட் பண்ணு. நான் பண்ணிக்கிறேன் கூட. அது எனக்கு பண்ண. திருப்பத்தூரில் ஸ்டாலின் கூட்டத்திற்காக பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்டதால் திமுகவைச் சேர்ந்தவர்களை காவலர்களுடன் வாக்குவாதம் செய்த அவலம். நீங்களே கோபலாமா? இல்ல நீங்களே கோபலாமா? தளபதி போயிடுறாரு. வழி விட வேண்டியது போக வேண்டியது மனிதர்களை ஆடு மாடுகளை அழைத்துச் செல்வதைப் போல சரக்கு வாகனங்களில் ஏற்றிச் செல்வது சட்டப்படி குற்றம் என்ற நிலையில் காவலர்களையே ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக ஆடு மாடுகளைப் போல அழைத்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் 12 கிலோ கஞ்சா வைத்திருந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் சிக்கினார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை ஆட்டிப்படைக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசு ஆட்சியில் இருக்க தகுதியே இல்லை என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கஞ்சா போதையில் அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் வீட்டிற்கு சென்று ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 3 பேரில் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அரசின் அலட்சியத்தால் போதையின் பிடியில் சிக்கி சீரழியும் இளைஞர்கள்.
திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் சிக்கினார். திமுக ஆட்சியில் விளம்பரங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் மருத்துவமனைகளில் பாதுகாப்பில் காட்டுவதில்லை என எழும் புகார். காப்பி வாங்கிட்டு வந்து பார்த்துக்க பாப்பான்னு சொல்லிவிட்டு நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்கன்னு அந்த பிள்ளை கொடுத்துருக்குதுன்னு சொன்னிச்சிங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கலான்னு குழந்தைய நாங்கிட்டு கொண்டு தொலைவிட்டு பார்க்கலாம் கிடைக்கல. சாமி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. ராத்திரிலாம் அந்த பொம்பளை இல்லை, காலையிலும் இல்லை. நான் காப்பி வாங்க வந்துட்டு போய் பார்க்குற குழந்தை கொடுத்துருச்சு. அந்த பிள்ளை வந்து வாங்கிட்டு போய் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஹேர் கிளினிக் என்ற பெயரில் முடி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதாக மக்களை ஏமாற்றி வரும் போலி மருத்துவர்கள் மீது ஆட்சி முடியும் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பது போல நாடகமாடும் திமுக அரசு. மக்கள் துன்பத்தில் தவிக்கும் போது தூங்கிய அரசு ஊடகங்களின் அழுத்தம் வந்தவுடன் நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் விமர்சனம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் இந்திய அணியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக உறுதி. வலிமையான பேட்டிங் மற்றும் பவுலிங் திட்டத்துடன் களமிறங்குவோம் என நம்பிக்கை. திமுக அரசு 2026 டெட் தேர்வு அறிவிப்பை வெளியிட்ட போதும் முந்தைய ஆண்டுகளில் தேர்வு தாமதம், ரத்து, குளறுபடிகள் காரணமாக ஆசிரியர்கள் மத்தியில் அதிகரிக்கும் பதற்றம். இந்த முறையாவது நேரத்துக்கு முறையாக நடத்துவார்களா என்ற சந்தேகம் ஆசிரியர் சமூகத்தில் வலுத்து வரும் நிலையில் நம்பிக்கை குறைந்த போதும் விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன. 2026 பேரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர்கள் 2 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்கள் வென்று சாதனை. பிரமோத் ஃபாகத் SL3 ஒற்றையர் மற்றும் ஜோடியில் இரட்டை தங்கம் வென்று வரலாறு படைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு. கோவை வடமதுரையில் உள்ள விருந்தீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதிக்கு தான் வேட்பாளர் என்று கூறி டாஸ்மாக் வசூல் புகழ் திமுக பிரமுகர் வீரா சாமிநாதன் செய்யும் அலப்பறைக்கு அவரது சொந்த கட்சியினர் கடும் எதிர்ப்பு. ஏற்கனவே திமுக என்றாலே பொதுமக்கள் தெரித்து ஓடும் நிலையில் அமலாக்கத்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அமைச்சர் சக்கரபாணியின் கையாளை வேட்பாளராக போட்டால் நம் கதி அதோகதி என புலம்பும் உடன்பிறப்புகள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காணியம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் விளையாட்டு திடலுக்கு 2000 ரூபாய் செலவு செய்துவிட்டு பெயர் பலகையில் 1 லட்சம் ரூபாய் என கணக்கு காட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. மக்களின் வரி பணத்தை சுருட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இளங்காடு கிராமத்தில் அரசு தொகுப்பு வீடு சீரமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் 2 பள்ளி மாணவர்கள் பலியாகி ஒருவர் படுகாயமடைந்த விவகாரம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரிக்கை வைத்த நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் எந்த பதிலும் சொல்லாமல் அலட்சியமாக சென்றதால் மக்கள் கொந்தளிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தோல்வி பயத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு மடைமாற்றம் செய்த ஸ்டாலினுக்கு பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் கடும் எதிர்ப்பு. பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நிதியை மடைமாற்றி வஞ்சிப்பதுதான் ஸ்டாலினின் சமூக நீதியா என கேள்வி. தேர்தல் அறிக்கையாக மாதந்தோறும் மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 வருஷமாக எதுவுமே கொடுக்கல. 2 வருஷத்தில் 1000 கொடுத்துன்னு வந்தார். அது மகிழ்ச்சியோட ஏற்கனவே திடீர்னு 5000 ரூபாய் போட்டார். அவர் அந்த 5000 ரூபாய் எந்த நிதினா 3 வருஷம் கொடுக்கலையே, இப்போ அந்த 5000 ரூபாய் எடுத்து போட்டார் நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் மற்ற விசாரித்து பார்த்தா மலைவாழினுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போட்ட நிதியை எடுத்து இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை தேர்தலுக்காக அறிவிச்சிட்டாரு. ஆனால் மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம், 50000 ரூபாய் ரொக்க பணம், ஸ்கூட்டி என ஏராளமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியாக இருந்ததாக பொதுமக்கள் கருத்து. திமுக ஆட்சியில் தேர்தல் நெருங்கும் வேளையில் 5000 ரூபாயை கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கையில் அரை பையன் தங்கம் கொடுத்தாங்க, ஏன்னா 50000 ரூபா ரொக்க பணம் கொடுத்தாங்க, ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்தாங்க, பாலூட்டி இதெல்லாம் இப்போ யூஸ் ஆச்சு பெண்களுக்கு. ஆனால் இப்போ இவர் என்ன செஞ்சார்,
இந்த 5000 ரூபா தானே இவர் ஆட்சியில் 5 வருஷமா இருந்து கொடுத்துருக்காரு. இப்போ தான் அதுவும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுவும் இப்போ நிறுத்திட்டாங்க. இது 1.5 வருஷமாக தான் இந்த 1000 கொடுத்தது. இந்த வருஷம் மட்டும் எதுக்கு இந்த பணத்தை போட்டு அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது ஓட்டை வந்து விலைக்கு வாங்க நினைக்கிறாங்களான்னு தான் தெரியலை. நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க. கொடுத்துட்டு இலவசம் தான் சொல்கிறாங்க. சொத்து வரி இது கரண்ட் பில்லு எல்லாத்தையும் விலைவாசி எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் விலைவாசி உயர்த்திட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கே தான் இலவசன்ட்டு கொடுக்குறாங்க. அம்மா ஆட்சியில் ஸ்கூட்டி, லேப்டாப்பு, பள்ளிக்கூடத்து பசங்களுக்கெல்லாம் நிறைய சலுகையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு தங்கத்தில் தாலி எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ எதுவுமே இல்லை அந்த ஆட்சியில். பஸ்ஸு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே விலைவாசி ஏற்றிட்டாங்க. எதுவும் இல்லை. புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 7,78,696 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 3,70,955 ஆண் வாக்காளர்களும் 4,17,620 பெண் வாக்காளர்களும் 121 மூன்றாம் பாலினத்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர். சென்னை பெருங்குடியில் 1,43 லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட 9 பேர் சிக்கினர். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நிதி மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே மயான கொள்ளை திருவிழா நடைபெறும் இடம் தொடர்பான பிரச்சனையில் வட்டாட்சியர் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக நடந்து கொள்வதை கண்டித்து உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் குற்றச்சாட்டு. 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினத்தில் குப்பை கிடங்கு அமைத்து கிராமத்தை தூய்மையாக வைத்திருக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அதனை நிறைவேற்றாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல். 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிறுபான்மை மக்கள் என்றாலே திமுக அரசிற்கு ஏனோ கசக்கிறது என பொதுமக்கள் சாடல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டோபிகானல் பகுதியில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தவிப்பு. தங்கும் விடுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குப்பைகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் திமுக அரசை போலவே அதன் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் காற்றுத்தர குறியீடு 148ஆக உயர்ந்து மிதமான மாசு நிலை என பதிவாகியுள்ளதால் சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா பாதிப்புகள் அதிகரிக்கும் அபாயம். மூத்தோர், குழந்தைகள் வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அரசு உடனடி கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என எழும் கோரிக்கை. டெல்லியில் நடைபெறவுள்ள சர்வதேச AI மாநாட்டில் 100கணக்கான உலகின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. ஆயிரக்கணக்கான AI பொறியாளர்கள் இணைவதால் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு இது வலுவான திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்ப்பு. ஈரானை நோக்கி அமெரிக்கா மேலும் ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ள நிலையில் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா கடற்படையின் இந்த அதிரடி நடவடிக்கை மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் வலுவான வடகிழக்கு பருவமழை தாக்கம் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட வட மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தீவிரமடையலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மலேசியாவில் தைபிங், கோலாலம்பூர், பினாங் நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் வானத்தில் பிரம்மாண்டமான ஃபயர் ஒர்க்ஸ் வெடித்து மக்களை பரவசப்படுத்தியது. தெருக்கள் முழுவதும் நடனம், இசை, ஒளிரும் அலங்காரங்கள், சீன புத்தாண்டு தயாரிப்புகளுடன் இணைந்து பல கலாச்சார உற்சாகம் நிறைந்திருந்தது. T20 உலகக்கோப்பை குரூப் போட்டியில் இன்று கொழும்பு RB ரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. முந்தைய ஆட்டங்களில் இந்தியா ஆதிக்கம் செலுத்திய நிலையில் சரித்திர வெற்றி பெறும் முனைப்பில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தீவிரம்.